சேது, மாமா, என்னப்பா? மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? வேணாம், சொன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அத்தைய வேற திட்டுவாரு. சேது, ஏதோ சொல்ல வந்த. அது வந்து தம்பி, நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன முத்தமா? தமிழ் இப்பெல்லாம் வேலைக்கு போறதில்ல. ஏன், ரெஸ்ட் எதுவும் எடுக்கிறாளா? எடுக்கட்டும் முத்தமா, பாவம். அவளுக்கு வயசுக்கு தான பொறுப்பு, ரெஸ்ட் தேவைதானே? இல்ல தம்பி, தமிழ் மொத்தமா வீட்டோட இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கு. வீட்டோட இருக்கலாம்னா வேலைக்கு போகாமலையா? ஏன்? ஜனாமா வாரிசா பிசினஸ் பார்க்க போறியா, இல்ல இந்த வீட்டு மருமகளா ஏன் பேச்ச கேட்டு வாழ போறியான்னு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ண. நான் விளையாட்டா சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காத தமிழ். ரெண்டுல ஒண்ணு முடிவு எடுக்கலன்னு வை, அப்புறம் மீனா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா என் மருமக? என் பொண்டாட்டி தான் புத்தி இல்லாம பேசினான்னா இந்த பிள்ளைக்கு எங்கே போச்சு புத்தி? தமிழ், தமிழ். மாமா, மாமா காஃபி சாப்பிடுறீங்களா? இனிமே மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர் எல்லாமே என்னோட பொறுப்பு தான். ஓ, இதுக்கு தான் உங்க அம்மா அப்பாவும் உன்னை கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்களா? என்னாச்சு மாமா? நீ ஆபீஸ் கிளம்பு தமிழ். இல்ல மாமா, எனக்கு ஆபீஸ்ல எல்லாம் தெரியும் தமிழ். நீ ஆபீஸ்க்கு போனா மீனா அவன் தலையை எடுத்துருவாளா? அப்படிலாம் இல்ல மாமா, எனக்கும் ஆபீஸ் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன நீ? தமிழ், என்னத்த? அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. ஏங்க, அவதான் வீட்ல இருக்கேன்னு சொல்றாள்ல, நீங்க ஏன் அவளை வற்புறுத்துறீங்க? ஓ, அவதான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றாளா? ஆமா. ஆபீஸ்க்கு போனா நீ என் மருமகளே இல்ல, ஜனாமாவோட வாரிசா நீ ஆபீஸ்க்கு போகணுமா இல்ல இந்த வீட்டுல என் மருமகளா இருக்கணுமான்னு முடிவு பண்ணுன்னு நீ தானே அவளை வற்புறுத்தி இருக்க. அப்படியெல்லாம் இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னா? என்ன இவளே வந்து போட்டு கொடுத்தாளா? தமிழ், அத்த, நான் எதுவும் சொல்லல அத்த.